ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு சிகப்பரிசி புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிகப்பரிசி நான் 1 கிலோ எடுத்திருக்கேங்க. ஒரு மணி நேரம் இந்த சிகப்பரிசியை ஊற வச்சுட்டு தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டிடுங்க. உடனே ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க. நீங்கள் அரைச்சிட்டு வந்திருக்க மாவு பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கும். அதனால உடனே ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு இந்த அரைச்சிட்டு வந்திருக்க மாவு அப்படியே அதில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆவி காட்டி எடுத்து வச்சிருங்க. இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுநாள் யூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் அரைச்சிட்டு வந்துற மாவு ஆல்ரெடி சில்லுன்னு இருக்குது, அது அப்படியே வச்சிங்கன்னா அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது யூஸ் பண்ணாமல் அது கெட்டு போயிடும், வேஸ்ட் ஆகிடும். இதை அவாய்ட் பண்ணுன்றதுக்காண்டி தான் நம்ம அரைச்சிட்டு வந்த உடனே நம்ம ஆவி காட்டி எடுத்து வைக்கிறது. ஆவி காட்டின உடனே ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா உதிர்த்துட்டு அதை நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு செய்ய போகிறீங்களோ அன்னைக்கு அதில் தேவையான அளவுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ புட்டு மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கையிலே நல்லா புட்டு மாவை பிடிச்சு பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அது உடையாம இருந்துச்சு அப்படின்னா அது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தங்க. திருப்பியும் ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு மேலே காட்டன் கிளாத் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த புட்டு மாவை அதில் போட்டுடுங்க. சென்ட்ரலில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஹோல்ஸ் போடுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக அது வேகும். எப்படியும் இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 15 to 20 minutes ஆகுங்க. பார்த்தீங்கன்னா புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட சர்க்கரை, நெய், துருவிய தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காதீங்க.